இரும்பு தோழர்களே, மாலை வணக்கம். டியர் அயன் காம்ரேட்ஸ், இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா ஐசோமெட்ரிக் பிரின்சிபிள். ஐசோமெட்ரிக் பிரின்சிபிள் அப்படின்னா மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் விச் கிரியேட்ஸ் அடிஷனல் டென்ஷன், அடிஷனல் ப்ரெஷர் அந்த பர்டிகுலர் மசில். அதாவது ஒரு தசையில அப்படியே எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ், எக்ஸ்ட்ரா அழுத்தத்தை ஏற்படுத்துறது. அதான் ஐசோமெட்ரிக் பிரின்சிபிள்னு. ரொம்ப சிம்பிள், என்னமோ இங்கிலீஷ்ல சொல்றாருன்னு நினைக்காதீங்க. ஐசோமெட்ரிக் பிரின்சிபிள்ஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை. தம்பல்ல சைட் ரைஸ் பண்றோம். இந்த சைட் ரைஸ் பண்றோம்ல, 15 நம்பர் பண்ணிட்டு அப்படியே தம்பலை வச்சுட்டு இப்படியே நிப்பாட்டுறது. இப்படியே 12 செகண்ட் நிப்பாட்ட வேண்டியது. அப்ப கை கிட்டு 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 நடுங்கும். அதுதான் அந்த அழுத்தத்தை ஏற்படுத்துறது. அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அந்த டென்ஷனை, அந்த கான்ட்ராக்ஷன், மஸ்குலர் கான்ட்ராக்ஷனை ஏற்படுத்தி டென்ஷனை ஏற்படுத்துறது. வேற ஒன்றும் இல்லை. ஸ்டாப். இப்ப ஐசோமெட்ரிக்கு முதல் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒரு ஐடிவிங்ல அருண் செய்யறாப்ல டம்பல் சைடு ரைஸ், டம்பல் சைடு லேட்டரல். டம்பல் சைடு லேட்டரல்னா ஷோல்டரோட நடுப்பகுதிக்கு, இந்த டெல்டாய்டோட நடுப்பகுதிக்கு டெவலப் பண்றது. இந்த எக்ஸசைஸ் தான் ஐசோமெட்ரிக்ல செய்யறாரு. எப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. ஏத்துங்க சார். அவ்வளவுதான். அப்படியே சேர்த்துடு. போட்டுக்கிட்டே இருக்கு. வெரி குட். 4 5 6 7 8 9 10 11 12 தலையாசிக்காத 13 14 15 நிப்பாட்டுக்கு. அப்படி கையை நிப்பாட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 கிடைக்கிறீங்க. கிடைக்குதா? நல்ல பெயினா இருக்கும். இப்ப இந்த மாதிரி நீங்க கை வலிச்சு ஐசோமெட்ரிக் பண்ணி செஞ்சிருக்க மாட்டீங்க. அதுதான் ஐசோமெட்ரிக்னா என்னன்னா, நீங்க செய்யும் போது இந்த இடத்துல மசில் கான்ட்ராக்ஷன்னா மசிலை பூரா ஒருமுகப்படுத்தி அந்த பர்டிகுலர் மசில்ல அழுத்தத்தை ஏற்படுத்துறது. இம்ப்ரூவ் பண்ணுன்னு அதுக்கு நம்ம கட்டளை இடுறது ஐசோமெட்ரிக் பிரின்சிபிள். நல்லா அழகா நீங்க செய்யலாம். வச்சிருக்கேன். இப்ப தேங்க்யூ. பிரின்சிபிள் ரெண்டாவது டம்பல் ஃப்ரண்ட் ரைஸ். மசிலோட ஃப்ரண்ட் சைடு, டெல்டாய்டோட ஃப்ரண்ட் முன்பகுதி பாருங்க. நான் சின்ன தம்பளா தான் எடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா மாடல் அவங்களுக்கு காமிக்கணும். தலையாசிக்காத அப்படி நேரம் பாரு. அவனை பார்த்த மாதிரி உடம்பு அசைக்காத. அப்படி பாருங்க. 15 நம்பர். இப்ப எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. எப்படி கடுக்குது பாத்தீங்களா? இந்த மாதிரி கடுக்கிற அளவுக்கு நீங்க போட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? என்ன செந்தில் போட்டிருக்கீங்களா? எல்லாரும் மாஸ்டர் முறைச்சு பார்க்க கூடாது. இதே மாதிரி நீங்க கடுமையா போட்டீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். வச்சிருங்க, கீழே வச்சிருங்க. ஸ்டார்ட். இப்ப பாருங்க, பார்பல் பெட் ஓவர் ரோஸ். ரியர் டெல்டாய்டுக்கு அதாவது ஒரு ஷோல்டருக்கு இந்த டெல்டாய்டுக்கு 3 மெத்தட் இருக்கு. இந்த 3 மெத்தட்லயும் நீங்க இந்த மாதிரி செய்யலாம். நல்ல கையை நேரம் நீட்டிக்கங்க. 10 நம்பர் போடுங்க. உடம்பு அசைக்காதீங்க. கையை மட்டும் ஏற்றி இறக்குங்க. ரைட்டு. இதே மாதிரி செய்யுங்க. உடம்ப அசைக்காம கையை மட்டும் ஏற்றி அந்த பர்டிகுலர் மசிலுக்கு மட்டும் கான்ட்ராக்ஷன் அப்படியே நிப்பாட்டுங்க. அங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. பாத்தீங்களா? கடுக்குதுல. இப்ப என்ன கார்த்தி? கடுக்குதுல கார்த்தி. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவையும் மசில அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணணும். அந்த இடத்துல டைட் பண்ணீங்கன்னா அந்த மசில் என்ன ஆகும்? என்னடா டெய்லி நம்மளை போட்டு இப்படி வதக்குறானடா, வடச்சட்டியில போட்டு வெங்காயத்தை வதக்கின மாதிரிட்டு ஈஸியா இம்ப்ரூவ் ஆயிரும். நீங்க என்ன சார் டெய்லி செய்யறேன் சார், இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை சார் அப்படின்னா ஹெவியா செய்யணும், கடினமா செய்யணும். இதே வெயிட்டையும் கூட்டிக்கிறணும். நம்பர் 12ல இருந்து 15 நம்பர் போடணும். 15 செகண்ட் நிப்பாட்டணும். ஐசோமெட்ரிக்னா the muscular contraction which creates muscle tension. அந்த நீங்க மசிலை டைட் பண்ணும்போது மசில் டென்ஷன், மசிலுக்கு அழுத்தம் கொடுக்குறது. அதுதான் இந்த பிரின்சிபிள். ஓகே, ஸ்டாப். நெத்தி வரைக்கும் பாருங்க. நெத்தி வரைக்கும் ஏத்துறாரு பாருங்க. உடம்பு அசைக்காம. அப்ரைட்ரோனா ட்ரெபீசியஸ் மசில். காதை ஒட்டி வரும் பார்த்தீங்களா? ட்ரெபீசியஸ். ஷோல்டர்ஸ்னா which consist of 2 muscles.
ஒன்னு ட்ரெபீசியஸ், அனதர் ஒன் இஸ் டெல்டாய்டு. டெல்டாய்டுக்கு இப்ப 3 மெத்தட் பார்த்தோம். இப்ப ட்ரெபீசியஸுக்கு மிஸ்டர் கார்த்திக் செய்யறாரு. கார்த்திக் எங்கன்னு ஒரு பையன் கேட்டுக்கிட்டு இருந்தா, ராஜா கார்த்திக் இந்த வந்துட்டாரு ராஜா, போடுங்க இந்த பாருங்க. இப்ப வந்து கான்ட்ராக்ட் பண்றாரு, பாட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 நல்லா டைட் பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த மசலுக்கு வந்து பயங்கர இன்ஃப்ளமேட்டிவா இருக்கும். எப்படி நெருப்பு மாதிரி எரியும் அந்த மசல். கேபிள் ஸ்ட்ரக்கு, கேபிள் ஸ்ட்ரக்கு பாருங்க. கேபிள்ல வெயிட் அங்க நல்லா ஃபுல்லா மாட்டிட்டு கேபிள் ஸ்ட்ரக்கு போறாரு பாருங்க. இது வந்து நல்ல 12 நம்பர் 15 நம்பர் ஈஸியா இருக்கும் இந்த எக்ஸசைஸ்லாம். ஆனா இதை கடுக்க விடணும். எப்படி கடுக்க விடணும்? இதை வந்து நிறைய நம்பர் போடுறீங்க, நிறைய வெயிட் போடுறீங்க. முடிஞ்ச உடனே இங்க பாரு, முடிஞ்ச உடனே அப்படியே நிப்பாட்டுங்க, ஸ்ட்ரக் பண்ணுங்க, அப்படியே நிப்பாட்டுங்க. இதான் ஐசோமெட்ரிக். அப்படியே மசல்ல கொஞ்ச நேரம் டைட்டு கொடுக்கறது. நல்லா டைட்டு வா கார்த்தி, நல்லா டைட்டு கொடுக்கறது. எவ்வளவு நேரம்னாலும் கொடுங்க. 15 செகண்ட் 20 செகண்ட் கூட கொடுங்க. நான் நிறைய அப்படின்னு அடுத்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு அந்த எக்ஸசைஸ் செய்யணும்னாருன்னா அவருக்கு வழி விட்டுருங்க. நீங்க பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. ரைட் ரைட். நான் சொன்னது வந்து ஐசோமெட்ரிக் பிரின்சிபிள். ஐசோமெட்ரிக் பிரின்சிபிள்னா இப்போ என்ன? சைட் ரைஸ் பண்ணீங்க ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் அப்படியே தம்பல நிப்பாட்டினீங்க. ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படியே ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் நிப்பாட்டினீங்க. இதுதான் ஐசோமெட்ரிக் பிரின்சிபிள். இதை நீங்க எக்ஸசைஸ் செய்யும்போது கொஞ்சம் கவனிச்சு அழகா செய்யுங்க. நான் சொன்னேன்ல, வேர் தெர் இஸ் நோ ஜிம், வேர் தெர் இஸ் நோ இன்ஸ்ட்ரக்டர், வேர் தெர் இஸ் நோ கோச். கோச் இல்லை, இன்ஸ்ட்ரக்டர் இல்லை, ஜிம்மு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த மாதிரி நம்ம வீடியோ டெய்லி பாருங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க சோல்டருக்குரிய ஒவ்வொரு மெத்தடும் செய்யும் போது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நல்லா அழகா செய்யலாம். நீங்க நல்லா அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுங்க. தொடர்ந்து ஜிம்முக்கு வந்தீங்கன்னா அழகா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகே, ஸ்டாப். இரும்பு தோழர்களே, மீண்டுமாக உங்களுக்கு மாலை வணக்கம். இப்ப இன்னொரு ஒரு மெத்தட் சொல்றேன். அது என்னன்னா, ஒரு ஜிம்மு ஸ்டூடெண்டே கேட்டா என்கிட்ட, சார் மார்பு பகுதி வந்து அகலமாகணும், நான் போலீஸுக்கு போறேன், மிலிட்டரிக்கு போறேன், தயாராகிறேன், என்னுடைய மார்பு வந்து அகலமாகணும், மார்பை வந்து மூச்சை இழுத்தோம்னா 5 சென்டிமீட்டர் விரிக்கணும்ன்றாங்க. 5 சென்டிமீட்டர் முதல்ல வந்து நம்மளுடைய செஸ்ட் வந்து முதல்ல நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய செஸ்ட் வந்து 81 சென்டிமீட்டர் இருக்கணும். 81 சென்டிமீட்டர் நம்ம மார்போட அளவு இருக்கணும், அகலம். அந்த மார்பை விரிச்சோம்னா 86 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் விரிக்கணும். அதுக்கு எப்படி சார் வழி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குரிய வழியை நான் சொல்றேன், ரொம்ப ஈஸி. இப்போ இதை நம்ம ஜிம்மில் அழகா செஞ்சோம்னா இப்போ நம்மளுக்கு வந்து 5 சென்டிமீட்டர் என்ன 10 சென்டிமீட்டர் கூட விரிக்க முடியும். 10 சென்டிமீட்டர் விரிக்கலாம், அழகா விரிக்கலாம். அதுக்கான இப்போ வழிமுறைகளை நான் சொல்றேன், தயவுசெய்து கேட்டுக்கோங்க. அப்படியே நேராக போடுங்க, பாட்டு நேராக போடுங்க ஒன்று. பார்த்தீங்களா, இதான் செந்தில், பிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட்டு. அவர் எப்படி இவ்வளோ அழகாக போடுறாரு பாருங்க. நேர்த்தியா கையை நேராக வச்சுக்கிட்டாரு. ஃப்ரீ ஸ்குவாட், இதுக்கு பேர் தான் எக்ஸசைஸ் பேர் ஃப்ரீ ஸ்குவாட். அதாவது உட்காந்து எழுந்திரிக்கிறது. நம்ம பிள்ளையார் கோயிலில் போய் விக்கி போடுறோம்ல, அதுதான் அது. இப்போ இது போட்டோம்னா என்ன ஆகும்னா, ரத்தம் வந்து இதயத்துல இருந்து உங்க பாதம் முனி வரைக்கும், விரல் வரைக்கும் போகும் ரத்தம். பாருங்க, இதயத்துக்கான மார்பு அகலத்துக்கான எக்ஸசைஸ் நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கவனிங்க. மார்பு அகலத்துக்கு இந்த எக்ஸசைஸ் சொல்றேன், ஃப்ரீ ஸ்குவாட். 15 நம்பர் போடுறாப்ல, போதும். 15 நம்பர் போட்டு முடிச்சுக்கோங்க, அழகா போட்டாப்ல. வெரி குட், வெரி குட், போதும், ஸ்டாப். இப்ப மார்பு விரிவடைவதற்கான 2வது எக்ஸசைஸ் பாருங்க. மிஸ்டர் சேம் தான், மிஸ்டர் செந்தில் வந்து பிசியோ ஸ்டூடெண்ட். புல்லோவர் போடுறாரு பாருங்க. டம்பல் ஸ்ட்ரைட் ஆர்ம் புல்லோவர். எங்க ஜிம்ல வந்து நம்ம இந்த இதுக்குன்னே புல்லோவருக்குனே ஒரு பெஞ்சு வச்சிருக்கோம். பாருங்க இதை எப்படி போடுறாரு பாருங்க. இதாவது வெயிட்டை நேரா வச்சுக்கிற வேண்டியது. இறக்கும் போது மூச்சை இழுக்கணும், ஏற்றும் போது மூச்சை விட்டுறணும். இறக்கும் போது மூச்சை விட்டுருங்க, மூச்சை இழுங்க. ஏற்றும் போது மூச்சை விட்டுருங்க. கஷ்டமான பொசிஷன்ல மூச்சை இழுக்கணும், ஈஸியான பொசிஷன்ல மூச்சை விட்டுறணும். எப்ப உங்களுக்கு மூச்சு பயிற்சியை விடணும் இழுக்கணும் தான் தெரியலன்னா நார்மல் பிரீத் பண்ணுங்க. மூச்சை மட்டும் அடக்காதீங்க, தம் கட்டி செய்யாதீங்க. ஓகே, ஸ்டாப். வெரி குட். ஓகே, பாருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 3 முதல் செஞ்சது ஃப்ரீ ஸ்குவாட், 2வது புல்லோவர் செஞ்சாரு. இப்போ வந்து மிஸ்டர் அருண்
ஐடி விங்ல ஒர்க் பண்றாப்புல அருண். இவர் வந்து இப்ப டம்பிள் ஃபிளைஸ் பண்றாரு. உங்க டம்பிள் ஃபிளைஸ் போடும்போது நீங்க வந்து என்னன்னா இறங்குங்க இறங்குங்க, இந்த கை வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்பவும் அகலமாகவும் இருக்கக்கூடாது, டாப்பா ரொம்ப அகலமா விரிக்க கூடாது, அதே மாதிரி ஒடுக்கமாகவும் இருக்கக்கூடாது. இந்த கை வந்து இவ்வளவு அகலமாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் இப்படி ஒடுக்கமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப அகலமா இருந்துச்சுன்னா மார்போட அளவு வந்து சென்டர்ல இருந்து மார்பு செப்பரேட் ஆயிரும், ஸ்பிளிட் ஆயிரும், லேடிஸ்க்கு மாதிரி ஆயிரும், செஸ்ட் வந்து பிரஸ்ட் மாதிரி ஆயிரும். ரைட், அங்க பாருங்க கரெக்டா போடுறாரு. அதுக்காக தான் நான் அருணை போட சொன்னேன். வெரி குட் வெரி குட், போடுங்க. மார்பு நல்லா அகலமாகும். மார்பு அகலமான எக்ஸசைஸை செஞ்சாதான் உங்களுக்கு வந்து நீங்க மிலிட்டரிக்கு போலீஸ்க்கு போக முடியும். ரைட்டா பாருங்க எவ்வளவு அழகு பாருங்க. வெரி குட் வெரி குட், ஸ்டாப், வெரி குட். இப்போ மிஸ்டர் கலைச்செல்வன் இப்போதான் பெஞ்ச் பிரஸ் போட்டாரு, நான் மறுபடியும் போட சொல்றேன். ஓகே ஓகே கலை, ஆரம்பிங்க. பாருங்க பெஞ்ச் பிரஸ், அதாவது உங்க மார்பு பெருசா வர்றதுக்கு பெஞ்ச் பிரஸ் தான் கிங் ஆஃப் தி எக்ஸசைஸ். நாங்களாம் அன்னைக்கு வந்து ஜிம்ல வந்து அதிக அப்பாரட்டஸ் இருக்காது, இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க ஜிம்ல இருக்காது. நாங்க வந்து என்ன பண்ணுவோம், 10 செட்டு பெஞ்ச் பிரஸ் போடுவோம், 5 செட்டு புல்லோவர் போட்டு அப்படியே போயிடுவோம். அப்படிதான் உடம்பு ஏற்றணும். இப்போ இன்னைக்கு வந்து நிறைய அப்பாரட்டஸ் வந்துருச்சு. அதனால இப்போ நீங்க வந்து செஞ்சது ஃப்ரீ ஸ்குவாட்டு, அப்புறம் புல்லோவர், அப்புறம் டம்பிள் ஃபிளைஸ். இப்போ வந்து நீங்க வந்து இவர் வந்து பெஞ்ச் பிரஸ் போடுறாரு. இதெல்லாம் மார்பு அகலமாகிறதுக்கு. உங்க மார்போட அகலம் வந்து அழகா கூடும். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட், ஸ்டாப். இப்ப வந்து நான் சொன்னேன்ல மார்பு அகலமாகணும், 81ல இருந்து 86 சென்டிமீட்டர் எனக்கு உரியணும்னு சொன்னேன்ல, சொன்னீங்க கேட்டீங்கல்ல, அதுக்குரிய எக்ஸசைஸை நான் சொல்லியிருந்தேன். ஒரு பெஞ்ச் பிரஸ், ஒரு புல்லோவர், ஒரு ஃபிளைஸ், ஒரு ஒரு என்ன சொல்றது வாட் யூ கால் ஒரு ஃப்ரீ ஸ்குவாட் போட்டாங்க. இப்ப லாஸ்ட் எக்ஸசைஸ், இந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா பிரீத்திங் எக்ஸசைஸ். பிரீத்திங் எக்ஸசைஸ்னா யோகால எங்கேயுமே செய்யறாங்க, கராத்தேல எல்லாம் எல்லாத்துலயும் செய்யறாங்க. தொடையில கையை வச்சுக்கிட்டு வயிற்று நல்லா ஆழமா இழுங்க, ஆழமா இழுங்க, 20 தடவை மூச்சு இழுத்து விடுங்க, நல்லா 20 தடவை இழுத்து விடுங்க. வயிறு தொப்புள் போய் முதுகுல முட்டணும், அப்படி வயிற்ற உள்ள இழுக்கணும், ஒட்டியான மாதிரி இழுக்கணும். அப்படியே வயிறு உள்ள போகணும். உள்ள ஒரு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கணும். ரெண்டாவது, இந்த எக்ஸசைஸை வந்து நம்ம ஒரு நாளைக்கு இந்த பிரீத்திங் எக்ஸசைஸை ஒரு 3 தடவை 5 தடவை, அமைதியா இருப்பா, 3 தடவை 5 தடவை செய்யுங்க. ஃபேனு கீழே உட்காரக்கூடாது, இயற்கையான காற்றோட்டத்தில் உட்காந்து செய்யணும். 3ல இருந்து 5 செட்டு நீங்க நல்லா 20 நம்பர் செய்யுங்க. ஃப்ரீயா நல்லா வயிறை இழுத்து இழுத்து விட்டீங்கன்னு வைங்க, நல்லா மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். மூச்சு பயிற்சி என்ன செய்யுதுன்னா உங்க நுரையீரலையும் உங்க இதயத்தையும் நல்லா பலப்படுத்துது. இது பெரிய பெரிய பாடி பில்டர்கள்லாம், ஜான்கால் கிரீமக்கெல்லாம் 25 சென்டிமீட்டர் இருக்கிறான்றாங்க. அதாவது நான் சொன்னேன் இந்த போலீஸ்க்கு வந்து 5 சென்டிமீட்டர், நம்ம பையன் வந்து நிமஸ்மான் பாடிக்க, நம்ம பையன் வந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இழுத்துருக்காங்கன்றேன். ஃபர்ஸ்ட் மிஸ்டர் யூனிவர்ஸ் 1948ல ஜான்கால் கிரீமக் வாங்கினாரு. 20 வருஷம் அன்பீட்டபிள் பாடி பில்டர், எவ்வளவு பெரிய சாம்பியனாலையும் தோக்கடிக்க முடியல அவரை. அந்த ஜான்கால் கிரீமக்கு 25 சென்டிமீட்டர் இழுப்பாரு மூச்சை. மார்பு கூடு வந்து 25 சென்டிமீட்டர் இழுக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கெல்லாம் அப்பா பிதாமகன் பாடி பில்டிங்கவே உலகத்துக்கு கொண்டு வந்தது யாரு? யூஜின் சாண்டோ. 30 சென்டிமீட்டர் மார்போட அளவை 30 சென்டிமீட்டர். அப்படின்னா அவங்க பாருங்க, அவங்க இதயமும் நுரையீரலும் அவ்வளவு வலிமையா இருக்கு. டெய்லி இந்த எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா உங்க மார்பு கூடு அற்புதமா மார்பு கூடு எல்லா ராஜாவும். எனக்கு இது கேரண்டி கேரண்டி கேரண்டி. கூடவே ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நீங்க செய்யணும், ஒண்ணு மட்டும். ஸ்டாப் பண்ணிடுறாங்க. வாங்கப்பா. வைடு கிரீப் சின்னிங், இதுக்கு பேரு வைடு கிரீப் சின்னிங். பாரு காலை மடக்கிக்கிட்டேன், கை எவ்வளவு அகலமா இருக்கு பாருங்க. வைடு கிரிப். சின்னிங்கன்னா, சின்னுனா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சின்னுனா முகவாய் கட்டை, இந்த தாடையை கொண்டு போய் மேல வச்சுட்டு வர்றது. இது வந்து ஒரு 15 புல்லப்ஸ் எடுக்கணும். 10ல இருந்து 15 வரைக்கும் எடுக்கிறாங்க இவங்க. நீங்க 5 எடுத்தா கூட போதும். உங்க வீட்டுல இந்த மாதிரி புல்லப்ஸ் பார் இருந்தா ரைட், அப்படியே தொங்குங்க ஒரு நிமிஷம். புல்லப்ஸ் பார் இருந்தா அதுல தொங்கி ஏறி பாருங்க. வீட்டுல ஏதாவது ஸ்லாப்பு, கதவு, ஏதாவது உத்தரம் ஏதாவது இருந்தா அதுல இருந்து நீங்க தொங்கி பிராக்டிஸ் பண்ணணும். சும்மா வீட்டுல இருந்து எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காலேஜுக்கு போயிட்டு வந்தோமா
சும்மா எதையாவது போண்டா பக்கோடான்னு வீட்டில் இருக்கிறத பூரா எடுத்து தின்னுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு பக்கத்து வீட்டிலே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு கூடாது எப்போ அந்த பிள்ளை காலேஜுக்கு போகும் அப்படின்னு. அப்போ ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ஆக்டிவா இருக்கணும் வீட்டில். என் பையன் இருந்தான்டா துருன்னு இருந்தான்டா அப்படின்னு இருக்கணும். அப்போ நீங்கள் அடிக்கடி ப்ளஸ் எடுத்து பார்க்கணும். காலேஜ் நேரத்தில் காலேஜுக்கு போனீங்கன்னா காலேஜில் இருக்கிற எங்கேயாவது பப்ளிக் பார்க்கு போனீங்கன்னா நீங்களும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டும் பப்ளிக் பார்க் போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு ப்ளஸ் எடுங்கன்னு சொல்லுது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா போடா அப்படின்னு உங்களை கழட்டி விட்டுரும். இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க அப்படி இருக்கு. அதனால நல்ல எல்லா இடத்தையும் எல்லா எக்ஸசைஸையும் செஞ்சு பழகுங்க. நல்லா 15 நம்பர்லேருந்து 10 நம்பர்லேருந்து 15 நம்பர் போடுங்க. முதுகு அகலமாகும். முதுகு அகலமாகும் போது டேப்பு வந்து மார்பு கிட்ட வரும். அப்போ மார்பு கிட்ட வரும்போது நார்மல் சொன்னேன் நான் 81 சென்டிமீட்டர் இருக்கணும், 86 சென்டிமீட்டர் விரிக்கணும். ஆனால் நீங்கள் நார்மலாகவே உங்களுக்கு 90 சென்டிமீட்டர் இருக்கும். விரிச்சிங்கன்னா 100 சென்டிமீட்டர் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, ஜான்கால் கிரிமக்கு 25 சென்டிமீட்டர் மார்பு அகலத்தை கூட்டினாரு. யூஜின் சாண்டோ 30 சென்டிமீட்டர். நம்ம பிதாமகன்கள் நம்மளுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் சாதிச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம சாதிக்கணும். சாதிப்போமா? ஓகே, டன்.